இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காலை நேரத்திலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 10வது மாதத்தின் கடைசி வாரத்திலே 10 என்கிற எண்ணின் அடிப்படையிலே தேவன் நமக்கு அநேக வசனங்களை காட்டி தந்து அதற்குள்ள இருக்கிற விளக்கங்களை கற்றுக் கொடுத்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை 10 என்கிற எண்ணின் அடிப்படையில நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 2:10 வசனமும் நம்பர் 10 வந்துச்சு. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும்படியாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இது இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்று சொல்லி ஒவ்வொரு சபையா 7 சபைகளுக்கு எழுதும் போது இது சிமிர்னா சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தை. அந்த சபையின் மக்களுக்கு அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இதை பத்தி நீ ஒன்னும் பயந்துட வேண்டாம், 10 நாள் உபத்திரவப்படுவீங்க, ஆனா மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கரேஜ் பண்றத பார்க்க முடியும். இப்போ 10 நாள்ங்கிறது என்னன்னு பார்த்தோம், கொஞ்ச நாள். 10 நாளைக்குள்ள சரியாயிரும் அப்படிங்கிற கொஞ்ச நாளைக்குள்ள இந்த முழு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையுமே எடுத்து பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 வருஷம் தான் அவருக்கு நேற்று கழிந்த ஒரு நாள் போல இருக்கிறது. அப்போ 1000 வருஷம் தான் அவருக்கு ஒரு நாள்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை எத்தனை வருஷம் இருக்குது? மிஞ்சி போனாதான் 100 வருஷமே. அவருக்கு 1000 வருஷம் தான் ஒரு நாளே. அப்ப 100 வருஷம் அது எத்தனை நாளுக்கு சமம் பாருங்க. அப்ப எவ்வளவு ஷார்ட், எவ்வளவு ஒரு குறுகின பீரியட்ல நம்ம வாழ்றோம். அந்த கொஞ்ச காலம் தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். அவருடைய பார்வையில நமக்கு உலக பிரகாரமா நம்ம நீண்ட ஆயுசா இருக்கிறதே அவருடைய பார்வையில கொஞ்ச நாட்கள் தான். அதான் 10 நாள் உபத்திரப்படுவீங்க அப்படின்னா அந்த உலகத்துல வாழ போற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச காலம் தான். அதுல நீங்க படுற பாட குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அதுல வர்ற உபத்திரவத்தை பற்றி நீங்க வருத்தப்படாதீங்க, ஏன்னா உங்களுக்காக நான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட சொல்லுகிறார். அப்போ ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிற, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நாம் ஓடுகிற இந்த வாழ்க்கை பயணத்திலே, நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே படுகிற பாடுகளை குறித்து பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த உலகத்துல சாத்தான் இருக்க வரைக்கும் அவனுடைய கிரியைகள் நமக்கு விரோதமா இருந்து கொண்டே இருக்கும். நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறபடினாலே அவன் எப்பொழுது நமக்கு விரோதமாகவே இருந்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, இயேசு மனிதனா உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல ஒரு பிறவி குருடனை சந்திக்கிறார். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த பிறவி குருடனை ஆண்டவர் அவனுடைய கண்களிலே சேற்றை பூசி சீலவம் குளத்துல போய் கழுவுன்னு சொல்லி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வருகிறான். இத அந்த நாட்கள்ல இருந்த அவனுடைய சூழ்நிலையில இருந்த மத போதகர்கள், பெரியவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளல. அது எப்படி இவ்வளவு நாள் பிறவி குருடனா இருந்தவன் எப்படி சுகமாயிட்டா? அப்போ இயேசுங்கிற ஒருவர் சுகம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னத அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ அந்த நாட்கள்ல யாராயிலும் இயேசுடைய வார்த்தைகளை செவி கொடுத்தனா, அந்த வசனம் இருக்குது யோவான் 9வது அதிகாரத்துல பாருங்க, இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும்ங்கிற கண்டிஷன், கட்டுப்பாடு இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால அவங்க அம்மா அப்பா, அந்த பிறவி குருடன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க திரும்ப கேக்குறாங்க. அவங்க கூட பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இயேசுவை மகிமைப்படுத்துறது நிமித்தமா பிரச்சனை, அதனால வர்ற உபத்திரவம். அவனை பாருங்க, அந்த 34, 35 யோவான் 9 34, 35 வசனங்கள்ல பாருங்க, முழுவதும் பாவத்துல பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை கேக்குறாங்க. ஏன்னா அவன் சொல்றான் இயேசுவ பாவின்னு இந்த மத போதகர்கள்லாம் சொல்றாங்க. அப்போ பாவிகளுக்கு தான் தேவன் செவி கொடுக்க மாட்டாரு. யாராவது தேவன் தன்னோடு இல்லைன்னா இவ்வளவு பெரிய அதிசயத்தை சொல்ல முடியுமா? இதுவே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதெல்லாம் உங்களுக்கு புரியாம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு அவன் பேசிட்டு இருக்கான். வந்துச்சு பாருங்க இவங்களுக்கு கோபம். முழுசும் பாவத்துல பிறந்த நீ, நாங்க எவ்வளவு அறிஞ்சவங்க, எவ்வளவு எங்களுக்கு ரொம்ப தெரியும், எவ்வளவு நாங்க சட்ட திட்டங்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றவங்க, எங்களுக்கு உபதேசம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்படுறாங்க. அவனை அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அப்படின்னு புறம்பே தள்ளுறாங்க. இத கேள்விப்பட்டு இயேசு திரும்ப அவன் கூட பேசி அவனை அணைச்சு கொண்டு அவனோட பேசுகிறார்.
இப்ப பாருங்க, நீங்க ஒருவேளை இயேசுவை புதுசா ஏற்றுக்கொண்டீங்கன்னா, சில பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இயேசுடைய அன்பை கேள்விப்படுறது நிமித்தமாக இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்க வீட்டுல வேற ஒரு மார்க்கத்துல வேற வழிபாடுகள்ல இருப்பாங்க. சில வாலிப பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இது நிமித்தமா அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க, புறம்பே தள்ளப்படுறாங்க, அவங்கள அவமானப்படுத்தப்படுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் சமுதாயத்துல இருக்கு, வீட்டுல இருக்கு, குடும்பத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை இயேசு கண்டு அவர்களோட பேசி, இந்த புரிந்து கொள்ளாத அந்த உலகத்தை வச்சு நீ கவலைப்படாத, நீ அறிந்து கொண்ட நம்பிக்கையில விசுவாசத்துல உறுதியாயிரு. அவங்க குருடரா இருக்கிறாங்க, நீ பாக்குற. அவங்க இன்னும் ஒன்னும் அறியாத அவங்களா இருக்கிறாங்க, நீ அறிந்து இருக்கிற. அதனால நான் உனக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தை உற்சாகப்படுத்தும்படியா இந்த சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இப்படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சமும் கவலைப்படாத. பாருங்க, லாசருவ ஆண்டவர் மரித்த லாசருவ 4 நாள் கழித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போன சரீரமா இருக்குமேன்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில இருந்து உயிரோட எழுப்புறாரு. எழுப்பி அவன் மூலமா தேவன் மகிமைப்பட்டத சுற்றில இருக்கிறவங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல. இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது. இயேசு கிறிஸ்து இதை செய்தாருங்கிறது வெளிப்படையா தெரியுது. அத மற்றவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறான்னு தெரிஞ்சு லாசருவை கூட கொலை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பாருங்க, யோவான் 12வது அதிகாரம் 10-11வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். லாசரு நிமித்தம் இயேசு மகிமைப்படுகிறதை கண்டு லாசருவையும் கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களிடத்துல மகிமைப்படுறத கண்டு, நீங்க இயேசுவை மகிமைப்படுத்துகிறத கண்டு இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம், இந்த உலகம் உங்களை பகைக்கலாம். ஏன்னா நம்ம இயேசுவுக்கு பிரியமா இருக்கிறதுனால இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. அது நிமித்தமாக துன்பப்படுத்தலாம், உபத்திரவங்கள் வரலாம். ஆனா நீ இந்த பாடுகளை குறித்து கவலைப்படாத. இது கொஞ்ச நாள் தான், இந்த வாழ்க்கையே கொஞ்ச காலதான். ஆனா நீ நித்திய ஜீவனை கண்டுபிடிச்சிட்ட, நீ மெய்யான வெளிச்சத்தின் இடத்திற்கு, ஒளியின் இடத்துக்கு வந்துட்ட. நீ இதுல நிலைச்சிருந்திருக்கும் போது ஜீவ கிரீடத்தை, நித்திய சந்தோஷத்தை, நித்திய கணத்தை, நித்திய மகிமையை நாம் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த கடைசி நாள் சத்தியத்திலும் கூட 10 நாள் உபத்திரவம், சீக்கிரத்துல முடிஞ்சு போகிற வாழ்க்கை, சீக்கிரத்துல முடிஞ்சு போகிற லேசான காரியம். இது அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை செய்யறது அவருக்கு லேசான காரியம். அதனால இத பார்த்து நீங்க ஒண்ணும் பயந்துராதீங்க. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். உனக்கு இருக்கிற சூழ்நிலை காட்டிலும் அதன் மத்தியில உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இப்பேற்பட்ட பெரிய வாக்குத்தத்தங்களை செய்த பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க, பாடுகளை பார்த்து பயப்படாதீங்க, குறைவுகளை கண்டு பயப்படாதீங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தரை நம்பி உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற மகிமை பெரிது, அவர் நமக்காக வைத்திருக்கிற கிருபை பெரிது, அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம இன்னும் கண்ணிலே பார்க்காத அளவுக்கு எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத ஆச்சரியமான காரியங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி 10 நாள் உபத்திரப்படுவீங்க, ஆனா மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஒரு தடவை ஆண்டோட அன்பை ருசிச்சுட்டல்ல, ஒரு தடவை ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டுட்டல்ல, மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆண்டவரை சேவிக்க மரண பரியந்தம் உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் வசனங்கள், ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். இப்படிப்பட்ட மெய்யான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நம்மை நம்பிக்கையின் பாத்திரங்களாக பயன்படுத்த சித்தமுள்ளவராய் அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம்ப்பா சீக்கிரத்துல முடிந்து போகிற வாழ்க்கை. ஆண்டவரே, உங்க பார்வையில அது ரொம்ப 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 சொற்பம். ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்க வாழ்கிற இந்த வாழ்க்கையில நீங்க என்ன சித்த வச்சிருக்கிறீங்களோ, உங்களை குறித்து நாங்க எந்த அளவு மகிமைப்படுத்தணுமோ, இந்த உலகத்தின் பாடுகளுக்கோ, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கோ நாங்கள் பயப்படாதபடி எந்த அளவுக்கு உங்களுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தணுமோ, மகிமைப்படுத்தணுமோ, எங்களுக்குள்ள இருந்து நீங்க வெளிப்படணுமோ, அதற்கு நாங்க எங்களை ஆண்டவரே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, எங்களை கொண்டு நீர் பிரகாசிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை